சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். மேலும் இந்த தர்மன் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணுறாரு. சிம்ரன், ராஷி கண்ணா போன்றோர் இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. சூழல் எப்படி இருக்க, ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடி வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. அக்டோபர் 15 இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறத விட ஒருபடி மேலாக இருக்கும் என இயக்குனர் நெல்சனே சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை அந்த மாதிரி. அதாவது முத்துவேல் பாண்டியன் என்கின்ற டைகர் வில்லனை கொன்னதுக்கப்புறமா வில்லன் அவர்கள் எனக்கு மேலே ஒரு பெரிய டீம் இருக்குது, கண்டிப்பாக உன்னை கொல்ல வருவாங்க என சொல்லுவார். அதுபோல் மிக பெரும் டீம் ரஜினிகாந்தை மற்றும் அவரோட பேரனை கொல்ல வருது. அப்படி கொல்ல வரும்போது ரஜினிகாந்த் அவரோட டீமை கூட்டி கொண்டு வந்து எப்படி அவங்கள கொன்னார், மேலும் டைகராக இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னென்ன சம்பவம் பண்ணார், பேரனுக்கும் தாத்தாவுக்கும் இருக்கிற எமோஷ்னல் சென்டிமெண்ட் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி, ஷாருக் கான் போன்றோரெல்லாம் இந்த படத்தில் கேமியோவாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும் என படக்குழு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கில் நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் நடனம் ஆடியிருக்காங்க. காவாலா பாட்டில் எப்படி தமன்னாவோட நடனம் ரசிக்கப்பட்டதோ அதே போல் இந்த பாட்டு இருக்கும் எனவும் தொட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்புற விதமாக தான் இருக்கும் என சொல்லப்படுது. அதற்கான ப்ரோமோ வீடியோவையும் இன்னும் 2 நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற ரிட்டையர்டு ஜெயிலராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடியை தமிழ் சினிமாவில் கலெக்ட் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.